மண்கும்பான் பிள்ளையார் கோயில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் வயல் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதால் புற்கள் சுடர்விட்டு பற்றி எரிந்து வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதுடன் கால்நடைகளும் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளன. இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் பிரகாரம் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான அனுசுயா ஜெயகாந்த், சுவாமிநாதன், பிரகலாதன், கருணாகரநாவலன், செந்தமிழ் செல்வன், கேதீஸ்வரன் ஆகியோர் நேரில் சென்று தீப்பரவலை கட்டுப்படுத்தும் துறைசார் அதிகாரிகளுடன் இணைந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். வீசும் கடும் காற்று காரணமாக பெரும் சுடர் விட்டு எரிந்த தீயை தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி கட்டுப்படுத்தினர். இதே நேரம் அல்லப்பிட்டி அலுமினியம் தொழிற்சாலை பகுதியில் இருந்து அராலி சந்தி வரையான பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வயல்வெளிகளில் உள்ள பொருட்களுக்கு வருடம் விசமிகள் தீமூட்டி வருவதும் அதை அணைப்பதும் தொடர்கதையாகி இருக்கின்ற நிலையில் குறித்த சட்டவிரோத செயலை செய்யும் விசமிகள் மீது நடவடிக்கை எடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது பிரதேசத்தின் அதிகாரிகள் திணறி வருகின்றனர். பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள குறித்த பகுதிக்கு பருவ காலங்களில் வெளிநாட்டு பறவைகள் அதிகளவில் வருகை தரும் அவை தமது இனப்பெருக்கங்களை செய்வதும் வழமை. இவ்வாறு தீ வைக்கப்படுவதால் பறவைகள் சரணாலயமும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதே நேரம் இவ்வாறு தொடர்ச்சியாக புற்றறைகள் தீ வைக்கப்படுவதால் அந்த பொருட்களை உணவாக கொள்ளும் கால்நடைகளும் உணவின்றி குடிமனைக்குள் செல்லும் நிலையும் அதனால் கட்டாக்காளி தொல்லை என பிரச்சனைகள் உருவாகி மக்களுக்கு இடையே முரண்பாடுகள் தோன்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது.